பைஹக்கியுடைய ரிவாயத், தபரானியுடைய ரிவாயத், அஹ்மதுடைய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அதுல இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த ஆட்சியை அமைப்பதற்கு அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் ஒரு வஸ்துவுக்கு சக்தியை வைத்திருக்கிறான் என்றால் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு மட்டும் தானாம் ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் சொல்ல வருகின்ற விடயம் புரிந்திருக்கும் என்று சொல்கிறேன். தேர்தலுடைய காலத்தில் தேர்தலை பற்றி பேசுவதல்ல, தேர்தலுடைய காலத்தில் அமல்களை பற்றி பேச வேண்டும். சொன்னார்கள், அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்கின்ற அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். நாம் செய்கின்ற அமல் தான் எங்களுடைய ஆட்சியாளர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த உடனே அல்லது நபிப்பட்டம் கிடைத்த உடனே அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கவில்லை. 13 வருடங்களுக்கு அப்பால் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனத்துல் முனவ்வராவுக்கு போனதற்கு பின்னால்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுத்தான். 13 வருஷமா நல்ல மக்களை உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் நல்ல மக்களை உருவாக்கினார்கள், சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சஹாபாக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை தலைவராக கொடுத்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் முழு உலகத்தினுடைய ஈமானை ஒரு தட்டிலும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தால் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஈமானுடைய தட்டு கனத்தால் தாழும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உத்தமர்களை உருவாக்கியதற்கு பின்னால்தான் அல்லாஹ் அந்த உத்தமர்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தலைவராக கொடுத்தான். அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்கின்ற அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவராக இருந்தார், சஹாபாக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நல்லவராக இருந்தார், அந்த சஹாபாக்கள் நல்லவராக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அமாலுக்கும் உம்மாலுக்கும், நல்ல அமல்கள் செய்தால் நல்லவர்கள் வருவார்கள், தீய அமல் செய்தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரித்திரத்தில் ஏராளமான உதாரணங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கெட்டவர்களை சாட்டி விடுவான் என்பது ஹதீஸ். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருடம் খিলাফத்துடைய ஆட்சி, நீண்ட காலம் খিলাফத்துடைய ஆட்சியை செய்த ஒரே மனிதர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 6 வருட காலம் அவர்களுடைய ஆட்சி நீதமாக நடந்தது. 6 வருடங்கள் பூர்த்தியாகியதற்கு பின்னால் மஸ்ஜிதே குபா இருக்கிறது. மஸ்ஜிதே குபா, அதுக்கு பக்கத்துல சரியாக 38 மீட்டர் தொலைவில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்துடைய பெயர் பிக்ரே அரீஸ். பிக்ரே அரீஸ். அந்த கிணத்து கட்டில் அமர்ந்து கொண்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த மோதிரம் அவர்களுடைய சிறிய விரலில் இருந்தது. ரசூலுல்லாஹ் பாவித்தது அல்லாஹ் முஹம்மத் ரசூல் என்று அந்த மோதிரத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போது அந்த மோதிரம் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்தது. அதற்கு பின்னால் 2.5 வருடம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கரத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர், அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்துக்கு அந்த மோதிரம் வந்தது. அந்த மோதிரம் ஹஜ்ரத் உஸ்மானுடைய ஆட்சியில் 6 வருடம் பூர்த்தியானதற்கு பின்னால் அந்த கிணற்று கட்டிலே இருந்து கலட்டி மாட்டிக்கொண்டிருந்தார். தொப்பென்று கிணற்றுக்குள்ளே மோதிரம் விழுந்து விட்டது. துடித்து போனார்கள் ஹஜ்ரத் உஸ்மான், துடித்து போனார்கள். அடே, ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்த மோதிரம் தொலைத்து விட்டேனே. பதறி அடித்தார்கள். சஹாபாக்கள் வரவழைக்கப்பட்டார்கள். கிணறு இறைக்கப்பட்டது. 1 நாள், 2 நாள், 3 நாட்கள் தொடர்ச்சியாக 3 விடுத்தங்கள் கிணறு சம்பூர்ணமாக இறைக்கப்பட்டது. மோதிரத்தை காணவில்லை. மோதிரத்தை காணவில்லை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் இருந்த மோதிரத்தை தொலைத்தார்களோ அன்றுதான் அவர்களுடைய ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது. சுப்ஹானல்லாஹ், குழப்பம் ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, முஅர்ரிகீன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை அல்ல,
முழு சுன்னத்தும் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உடம்பு பகுதியில ஒரு கைப்பகுதி 5 விரல்ல ஒரு விரலுக்கு மாட்டக்கூடிய மோதிரத்தை தொலைத்த காரணத்தினால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இன்னுயிரை பறிகொடுக்க வேண்டிய கெதிக்கு தள்ளப்பட்டார்கள். சுப்ஹான். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஒன்று அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரம் இருக்கும் போது ஹஜ்ரத் உஸ்மான் கொலை செய்யப்படக்கூடாது என்று தொலைய வைத்தானா, அல்லது அவர்கள் தொலைத்த காரணத்தினால்தான் அல்லாஹ் அவருடைய ரூஹுக்கு காரணமாக உயிருக்கு காரணமாக ஆக்கினானா என்று தெரியாது என்ற அளவுக்கு உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். உலமாக்கள் இந்த ஹதீஸை எழுதிவிட்டு பொய்த்து எழுதுகிறார்கள். அடே, ஆட்சியில் இருந்த ஒருத்தருக்கே வெறுமனே தற்செயலாக வேண்டும் என்று அல்ல, தவறுதலாக தொலைந்தது என்ற ஒரு காரணத்தினால் ஆட்சி பீடத்திலே இருந்த ஹஜ்ரத் உஸ்மானுக்கே அது பிரச்சனையாக மாறியதென்றால், இன்னொரு ஆட்சிக்கு கீழால் இருந்து கொண்டு, அந்நிய ஆட்சிக்கு கீழால் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களிலே விளையாட்டு போட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை குழி தோண்டி புதைத்தான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பின்பற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கேவலமாக நினைத்தால் இந்த பூமிக்கு மேலால் எப்படி கண்ணியமானவர்களை தலை நிமிர்ந்து வாழ்வது? தலையிலிருந்து வாழ்வது. அமாலுக்கும் உம்மாலுக்கும், நீங்க செய்த அமல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள்.